Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. நம்ம முன்னோர்கள் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள் காலப்போக்கில் மறந்துடக்கூடாதுன்னு பல நூல்கள்லையும் குறிப்பிட்டு வச்சிருந்தாங்க. அப்படி நம்ம முன்னோர்கள் காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நோய்க்கும் சஞ்சீவனியா பயன்படுத்தின ஒரு பொருள் தான் உணவு. ஒரு மருந்தை நம்ம சாப்பிடக்கூடிய தினசரி சாப்பாடோட சேர்த்து வச்சு சாப்பிடும் போது அந்த மருந்து குறி வச்சு சரியான உறுப்புகள், அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ்க்கு கரெக்டா போய் சேரும். அதுவும் அந்த ஆர்கன்ஸ்க்கு மட்டும் தான் போய் சேரும். இதை எப்படி கரெக்டா சேர்த்திருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் அனுபானம். இது உணவே மருந்து சீரிஸ் பார்ட் 1. மருந்துனா என்ன? மருந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது என்ன ஆகும்? மருந்து சரியா சாப்பிடுறதுக்கான வழி என்ன? நம்ம முன்னோர்கள் எப்படி மருந்து எடுத்துக்கிட்டாங்க? நம்ம எப்படி மருந்தை ப்ராப்பரா எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸை கிளியரா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனுபானம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மருந்துனா என்னன்னு பார்ப்போமா? ஒரு உணவை கம்ப்ரெஸ் பண்ணி அதே எனர்ஜியோட கம்மியான குவான்டிட்டியில் கொடுக்கறது தான் மருந்துன்னு சொல்லுவோம். இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு ஃபுல்லாக கீரை இருக்குது, அதாவது 100 கிராம் கீரையில் 3 மில்லிகிராம் அயன் இருக்குன்னு எடுத்துப்போம். அப்போது அந்த 3 மில்லிகிராம் அயனோட சக்தியை அப்படியே ஒரு சின்ன டேப்லெட்டில் கொடுக்கும்போது தான் அதை மருந்துன்னு சொல்லுவோம். இப்போ மருந்துனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறனால அது என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மருந்தை ஜென்ரலாக நம்ம எப்போ எடுப்போம்? நமக்கு உடம்பு சரியில்லாத போதோ இல்லை உடம்புல எதனா பிரச்சனை இருக்கும் போது நம்ம எடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிவர்ல ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போம். நம்ம உடம்பு பல கோடி செல்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ லிவர்ல நமக்கு பிரச்சனைனா அங்க இருக்க லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி அந்த லிவர்ல இருக்க செல்ஸ் டேமேஜ் ஆகுறனால நம்ம பாடி புது செல்ஸை உருவாக்காது. லிவர் செல்ஸை ஒழுங்கா ஒர்க் பண்ண வைக்க புது செல்ஸ் உருவாகணும். இப்போ 10 டேமேஜ் செல்ஸ்க்கு நடுவில் ஒரு புது செல்ஸ் வருதுன்னா இந்த 10 டேமேஜ் ஆன செல்லு இந்த புது செல்லை அழிச்சிரும். இப்படி இருக்கும்போது அந்த லிவர் செல்லால ப்ராப்பரா ஒர்க் ஆக முடியாது. இப்போ மருந்து எடுத்துக்கிறனால நமக்கு என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்க லிவருக்கு போய் டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி டேமேஜ் செல்ஸ் கிட்ட இருந்து புது செல்ஸ் அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கும். இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய மருந்தோட வேலை. உங்களை சில பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கா? நம்ம சித்தா, ஆயுர்வேதா அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் காலகட்டத்திலையும் மருந்துனா மோஸ்டா சாப்பிடக்கூடிய மருந்தா தான் இருக்கும். இன்ஜெக்ஷன் வழியா எந்த மருந்தையும் தர மாட்டாங்க. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து எப்படி கரெக்டா எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல போய் சேருது. இது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருக்க புரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கரெக்டாக போய் சேருது அதையும் தெரிஞ்சுப்போமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்பு பல கோடி செல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு டைஜஸ்ட் ஆன பிறகு நம்ம லிவர் என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புரோட்டீன்ஸை பிரித்து பிரித்து தரும். அதாவது கண்ணுக்கு எவ்வளோ புரோட்டீன் போதும்பா, வயதுக்கு இந்த 4 கிராம் புரோட்டீன் போதும்னு தனித்தனியாக பிரித்து அது ரத்தத்தில் போட்டுரும். இப்போ அந்த ரத்தம் ஒரு ஆர்கனுக்கு போகும்போது 2 கிராம் புரோட்டீனா இது கண்ணுக்கு மட்டும்தான், 5 கிராம் புரோட்டீனா இது வயிறுக்கு மட்டும்தான் அதுவும் பிரிச்சு கொடுத்துரும். 5 கிராம் புரோட்டீன் வயிறு தவிர வேற எந்த ஆர்கனும் இருக்காது. அந்த மாதிரி அந்தந்த ஆர்கனுக்கு இருக்கிற புரோட்டீனை அந்தந்த ஆர்கன் கரெக்டா எடுத்துக்கிற மாதிரி தான் ஜென்ரலாவே நம்ம உடம்பு செயல்படுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஹார்ட் நம்ம உடம்புல இருக்க பிளட்டை பம்ப் பண்ணும். லிவர் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். கிட்னி நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணும். இந்த மாதிரி அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு தனித்தனி அளவுக்கு ஏற்ற மாதிரி புரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ்னு நம்ம உடம்பு சிந்தசைஸ் பண்ணி அதுக்கு தரும். லிவர் செல்ஸ் லிவர்ல மட்டும்தான் இருக்கும். ஹார்ட் செல் ஹார்ட்ல மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா இருக்க செல்ஸ் தனித்தனி ஆர்கன்ல இருக்கனால மட்டும்தான் அந்த செல்ஸ் அந்த ஆர்கனுக்கு ஏற்ற அளவுக்கு புரோட்டீனோ நியூட்ரியன்ஸோ எடுத்துக்குது. இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ல இருக்க செல்ஸும் வெளியில நம்ம சாப்பிடக்கூடிய சில சாப்பாடோட செல்ஸும் மேட்ச் ஆகுறத நம்ம தமிழ் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மருந்தை சரியான இடத்துல சேர்க்க அதுக்கு கரெக்டா கொண்டு போக ஒரு கேரியர் தேவைப்படுதுல, அந்த கேரியர் தான் இங்க உணவா யூஸ் பண்ணிருக்காங்க. மருந்தை சாப்பாடு வண்டியில எடுத்துட்டு போறதுக்கு இல்ல, அதை தான் அனுபானம்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு மருந்தை பால்ல கலந்து சாப்பிடும் போது அது நேரா ஹார்ட்டுக்கு தான் போகும். வேற எந்த ஆர்கன்ஸும் பால்ல கலந்து குடிக்கிற மருந்தை எடுத்துக்காது. அதே மாதிரி வெத்தலையில தடவி சாப்பிடும் போது அது நேரா ஸ்கின்னுக்கு மட்டும்தான் போகும். தேன்ல கலந்து சாப்பிடறதுனால அது ரத்தத்துக்கு போய் சேருது. நெய்யில சேர்த்து சாப்பிடும் போது கிட்னிக்கு போய் சேருது. மோர்ல கலந்து சாப்பிடும் போது நேரா வயிற்றுக்கு போய் சேருது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 360 அனுபானம் இருக்கு. எந்த மருந்தை எந்த உணவோட கரெக்டா சேர்த்து சாப்பிட்டா எஃபெக்டிவா இருக்குமோ பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சி அந்த பொக்கிஷத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பொக்கிஷத்தை கரெக்டா பத்திரமா பயன்படுத்திக்க கூடிய வாய்ப்பு நம்ம கையில தான் இருக்கு.
உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது.